ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த வீட்டில் ஜெபிக்கிற வீடு தான் ஆசீர்வதிக்கப்படும். நாம் வேதத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியனின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. எந்த ஒரு குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, குடும்பமாய் தேவ சமூகத்தில் அமர ஆரம்பிக்கிறீர்களோ, அப்போதான் ஆசீர்வாதம், அப்போதான் அந்த வீட்டில் தேவனுடைய சமாதானம் இருக்கும், அந்த வீட்டில் தேவனுடைய சந்தோஷம் இருக்கும், அந்த வீட்டில் மனநிறைவு இருக்கும். இன்றைக்கி அநேகர் ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பணம் தான் ஆசீர்வாதம், வீடு தான் ஆசீர்வாதம், காரு தான் ஆசீர்வாதம். இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதை விட சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், சுகமாய் தங்க பண்ணுகிறவர், நிம்மதியான வாழ்க்கையை தருகிறவர், நித்திரையை கூட சமாதானமாய் ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கி எத்தனை வீட்டில் சமாதானமாக இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை வீட்டில் சுகமாக இருக்கிறீங்க? அநேக குடும்பத்தில் வருமானம் வருது, மருத்துவமனைக்கே போகுது. அநேக குடும்பத்தில் எத்தனையோ வழக்கு, தேவையில்லாத வழக்கு நிமித்தம் வீண் செலவுகள். இப்படி வீண் செலவுகளும் தேவையில்லாத காரியங்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னா அந்த வீட்டில் வீண் செலவுகள் போகாது, அந்த வீட்டில் தேவன் தங்கியிருப்பார், அந்த வீட்டில் சமாதான நிறைவாக இருக்கும். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இதை தான் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது. என்ன வாசிக்க முடியும்னா, தேவரீர் அதை ஆசீர்வதித்ததினாலே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்பதை அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், சாமுவேலில் ஆசீர்வதிக்கப்படுவதாகன்னு பார்க்குறோம், நாளாகமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஜெபிக்கிற குடும்பம் மேன்மையை கண்டிருக்கும், ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தருக்கு பயப்படும். பாருங்கள், 128ஆம் சங்கீதம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை குறித்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு குடும்பம் பயப்படுகிற குடும்பமாக இருக்குன்னா அவருடைய மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவியாக இருப்பாள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த 128ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவனா ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கிற ஒரு குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லுவோம். ஏன்னா பிள்ளைகள் ஒளியுமர கன்றுகளைப் போல இருப்பார்கள், வீட்டோரத்தில் மனைவி கனி தருகிற திராட்சை செடியைப் போல இருப்பாள். கனி, ருசி, இனிப்பு. நிறைய குடும்பத்தில் மனைவியை பார்த்தாலே நமக்கு என்ன இருக்குன்னா, நிறைய குடும்பத்துக்குள்ள சண்டைக்காரியும் கோபக்காரியும் மனைவியாக தான் இருக்குது. ஆனால் 128ஆம் சங்கீதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, மனைவியை குறித்து கனிதருகிற திராட்சை செடியை போல அந்த இனிப்பு, அந்த என்ன செஞ்சுன்னா அந்த கனி நிறைந்தவளாக இருக்கணும்னா குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படணும், குடும்பத்தில் ஜெபிக்கணும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.